சாட்டர்டே நடந்த டெக்கரேஷன் கிளாஸ் பயங்கர இன்டென்ஸான ஒரு கிளாஸ். எல்லாருமே முடிக்கிறதுக்குள்ள அப்பாடான்னு குறுக்கு உடஞ்சி போய் உட்காந்துட்டோம். அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் காலையில் 10க்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆயிடுச்சு. 6:30க்கு தான் வைண்ட் அப் பண்ணி எல்லாரும் கிளம்புனாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு கிளாஸ். நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் நான் டெக்கரேஷன் கிளாஸ் எடுக்கிறேன். ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் தேங்க் காட் கான்ஃபிடென்ட்டாக நல்லபடியாக நான் எடுத்துட்டேன்னு நம்புகிறேன். நேற்று நீங்கள் அதோட ரிவ்யூ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கீழே ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ என்னங்கிறத நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் நினச்சி பார்க்கல அவங்க அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக போவாங்க அப்படின்னு. என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப பயந்தேன். பிகாஸ் இது 2 நாள் நடக்க வேண்டிய கிளாஸ். அதை ஒரே நாளில் நான் கம்பைன் பண்ணி கொடுத்தேன். காரணம் நிறைய பேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து தான் வராங்க. மதுரையை தாண்டி வெளியிலேருந்து தான் நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்க எல்லாருமே டைமுக்கு வீடு போய் சேரணும். தங்குறதுக்கு ரூம் எடுக்கிறதுக்குன்னு அவங்க செலவு பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சு இந்த ஒரு நாளுக்குள்ள காம்பேக்டாக எவ்வளோ தூரம் நம்மளால நல்லா சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் இந்த கிளாஸ்க்கான சிலபஸை நான் ரெடி பண்ணேன். பட் தென் உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த திருப்தி எனக்கு இருக்குது. காரணம் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்ச எல்லாத்தையுமே எதுவும் விடாமல் சொல்லிக் கொடுத்துட்டேன். அதுவே எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. அது அவங்க எல்லாரும் செஞ்சு பார்த்து பர்ஃபெக்டாக செஞ்சு கேக் எடுத்துகிட்டு போனதும் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நாளில் எப்படி கற்றுக்க முடியும், அதுக்கு எப்படி இப்படி ஒரு கிளாஸ் போக முடியும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. நான் கேட்குறேன், ஒரு நாளில் ஏன் கற்றுக்க முடியாது? ஒரு நாளில் பழக தான் முடியாது. பழகிறது வேற, கற்றுக்கிறது வேற. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னா அதுக்கு எனக்கு ஒரு நாள் போதும். ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்ட அதே விஷயத்த நீங்கள் திறன்பட செய்யறதுக்கு உங்களுக்கு தேவை தொடர் பயிற்சி தான். அது பழக பழக தான் வரும். ஏங்க, ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ஒரு லெசனை ஒரு தடவை தானே நடத்துவாங்க. திரும்ப திரும்ப நடத்திக்கிட்டேவா இருப்பாங்க நடத்தின லெசனை? நீங்க வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணி அதை எழுதி பார்த்து இல்லை டியூஷன் போய் மறுபடி படிச்சு தானே அதை நீங்க பழக்கப்படுத்திக்கிறீங்க, மனப்பாடம் பண்றீங்க, பரீட்சைக்கு எழுத வரீங்க. அதுக்கிடையில ஏதாவது டவுட் இருந்தா நீங்க எத்தனை தடவை வேணா மேம் கிட்ட கேட்கலாம். ஆனா நடத்தின பாடத்தையே திருப்பி திருப்பி நடத்துங்கன்னு சொல்லி எந்த ஸ்கூல்ல சொல்லுவாங்க சொல்லுங்க? சிலபஸை முடிக்கணும் தானே பார்ப்பாங்க. ஒரு நாள் நம்ம கத்துக்கிறத நம்ம எவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு திரும்ப பழகிக்கிறோமோ அதை வச்சுதான் அது நமக்கு திறன்பட வரும். ஆமா தானே? நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே. அப்புறம் ஏன் கிளாஸஸ்னா மட்டும் ஒரு நாள்ல எப்படி கத்துக்க முடியும் அப்படிங்கிற அந்த டவுட், அந்த கேள்வி ஏன் வருது? பயம். அப்படித்தானே? பயப்படாதீங்க. நம்மளாலையும் கண்டிப்பா நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸோட தான் நீங்க கிளாஸை முடிச்சுட்டு போகும்போது வெளியில போவீங்க. அந்த தைரியமும் நம்பிக்கையும் நம்ம கிளாஸ் முடிக்கும் போது உங்களுக்கே கண்டிப்பா வந்துடும். கிளாஸ் முடிச்சாலும் எனி டைம் உங்க டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு நாங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஆக்சசபிளாக தான் இருப்போம். சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் பீட்சா கிளாஸ் வேணுமா, ப்ளம் கேக் கிளாஸ் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க எதை எதிர்பார்க்குறீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த கிளாஸுக்கு அரேஞ்ச் பண்றேன். தேங்க்யூ.